பரிசுத்தாவி நாமத்தினாலே உட்காருங்கள். நேர்மையான நாளிலும் நாம் திருச்சபை முக்கியமான பண்டிகை நாள் கொண்டாட கிருபை தந்திருக்கிறார். ஆலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் திருவாக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. நன்றிகளை தெரிவிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் உங்களுக்கான செய்தியை மத்திய 28ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. சுவிசேஷ வாக்கியத்திலிருந்து அந்த உயிர்த்தெழுந்த காலம் என்ன, உயிர்த்தெழுந்த காலம் என்ன? 1வது வசனத்தை வாசிங்க. அப்போது அதாவது முதல்ல ஓய்வு நாள் முடிந்த பிறகு நடந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை 7வது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் முடிந்த பிறகு அதனாலதான் அதுக்கு பிறகு ஆதி நாள்ல இருந்து திருச்சபை நமக்கு ஞாயிற்றுக்கிழமைய ஆராதனை நாளா, காணிக்கை கொடுக்கிற நாளா, அப்பம் விற்கிற நாளா, அதே போல ஆராதனை நாளா, அப்பம் விற்கிற நாளா. அது மாத்திரமில்ல, இன்னைக்குதான் அந்த காணிக்கைகள் எல்லாம் கொண்டு ஒப்படைக்கிற நாளா, கொடுக்கிற நாளா, சேகரிக்கிற நாளாக இருக்கிறது. இதான் என்னுடைய காலம். ஓய்வு நாள் முடித்து அடுத்த நாள், வாரத்தின் முதல் நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்தது. நடந்த நிகழ்வு என்ன? மரணத்தை ஜெயித்த நிகழ்வுங்க. மரணத்தை ஜெயித்த நிகழ்வு, மரணத்தின் ஆளுகை முடிந்த நாள். இந்த நாள் மரணத்தை ஜெயித்த நிகழ்ச்சி நடந்த நாள். மரணத்தை ஆளுகை முடிந்த ஒரு நாளும் இந்த நாள் தான். அதனால நாம என்ன செய்யணுமா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைங்க. ஈஸ்டர் நாள்ல உங்களுக்கான செய்தியை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறேன். அதில் 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். முன்பதாக இந்த நாளில் நீங்கள் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கையை வைங்க. அவர் மரணத்தை பரிகரித்தவர், மரணத்தை உத்தரித்தவர். மரணத்துக்கான அதிகாரி பூமியிலே பிசாசு, அவனை ஜெயித்தவர். மரணத்துக்கான அதிகாரி பூமியிலே பிசாசு, அவனை ஜெயித்தவர். உயிர்த்தெழுந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அது முதல் வசனத்தை நாம் அதை பார்க்கிறோம். இன்னும் சில நிகழ்வுகள் இந்த வசனங்களை நடந்துச்சு. இந்த வசனங்களை பார்ப்போம்னா என்ன சில நிகழ்வு நடந்துச்சு. முதல் சாட்சிகள் 2 பேர் இருக்காங்க. முதல் சாட்சிகள் அது இதுல போட்டிருக்குது. மகதலேனா மரியாள், மற்ற மரியாள். இந்த 2 பேர் தான் முதல் சாட்சிகள். இன்னும் லூக்கா 24 பாப்பீங்கன்னா, மார்க் 14 பாப்பீங்கன்னா ஸ்திரீகள் நிறைய வந்தாங்கன்னு போடுது. ஆரம்பத்தில் ஸ்திரீகள் தான், ஸ்திரீகளுக்கு தான் வந்தனை காட்சி கொடுத்திருக்கிறார். முதலாவது அவங்க ஆண்டவருடைய அந்த வாடிய மறுபடியும் அனாயிண்ட் பண்ண அதை சுகந்த வர்க்கப்படும்படி வந்தாங்க. அவங்க அதிகாலையில தேடி வந்தாங்க. அந்த நேரத்துல அதிகாலை இருட்டோடு வருகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவருடைய முதல் சாட்சிகள் நடந்த அற்புதங்கள், சில அற்புதங்கள், ஆச்சரியமான காரியம் இந்த காலம் நடந்துச்சு. இதே போல ஒரு நேரத்துல, இதே போல ஒரு நாளிலே அதிகாலையிலே நடந்த சில அற்புதங்கள் நடந்துச்சு. என்ன அற்புதங்கள்? ஒன்று, பூமி அதிர்ந்தது, மிகவும் அதிர்ந்தது. வயலண்ட் எர்த்குவேக், அதாவது மிகவும் அதிர்படி அப்படி போகுது. அப்படிப்பட்ட அதிர்ச்சி நடந்திருக்குமா தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். இது உலகத்தில் நடந்ததால் முக்கியமான ஒரு சம்பவம். கல் புரட்டி போடப்பட்டது. ஆண்டவரை எதுவுமே தடுக்காது. அவர் ஆவியா இருக்கிறார். அவர் எதுவுமே தடுக்காது. உயிர்த்தெழுந்த அவருடைய சரீரத்தை பூமியினுடைய எதுவும் தடுக்காது. அவர் ஏற்கனவே போய்விட்டார். இப்பொழுது கல்லை புரட்டி போடுகிறார் தேவதூதன். அந்த தூதனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருந்தது? ரூபம் மின்னலை போல இருந்தது. அற்புதமான ஒரு காட்சி. அந்த வஸ்திரம் உறைந்த மலையை போல, ஒயிட் ஸ்னோ, மிகவும் வெண்மையிலும் வெண்மை. அந்த அளவுக்கு வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. அடுத்து நடந்த ஆச்சரியமான சம்பவம் என்ன? அந்த நடந்த சம்பவத்தை பார்த்த காவலர்கள் திடுக்கிட்டார்கள். செத்தவர்கள் போலானாங்க. அடுத்த நிகழ்வு என்ன? இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வு. அது பெரிய நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. எல்லாம் அற்புதமான குடும்பமா? தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதை
அதிகாரம் சொன்னேன். அவர்தான் ஒப்பு கொடுக்கிறார். வாசிக்க யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். ஜீவனை அவர்கிட்ட யாரும் எடுக்க முடியாதுங்க. நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அது வார்த்தை சொல்கிறது. ஏசாயா சொல்றாரு 45 அதிகாரத்துல, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? எவராலும் தடுக்க முடியாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்தது. சாட்சிகள் இருவதை பார்த்தோம், அந்த நாளை பார்த்தோம். இன்னும் அந்த வசனங்களிலே 10 வசனங்களை அடுத்து பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், பயப்படாதீர்கள். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா காலையே அவரை தேடி வந்தாங்க, கண்டுகொண்டாங்க. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதிகாலையில் வந்து சிலரை தேடினாங்க, கண்டடைந்தாங்க. அவர் மரித்தது நாம் எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். இதனால் நிகழ்ந்த நிகழ்வு என்ன? அதனால் ஒரு ஈஸ்டர் பண்டிகை. எத்தனை பேர் அழகாக பாட்டின்னு தெரியல, பாடகர்கள் அருமையாக பாடினாங்க. சிறப்பான ஒரு பாடல்கள், அவ்வளோ வசனங்கள் தான். அது எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாகிறீங்க, கோபாக்கினைக்கு நீங்களாகிறீங்க. உங்களுக்கு நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோம், நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இதை உணர்வுடைய பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் சொல்கிறேன் அவர் சொல்றாரு. நீங்களும் சொல்லுவீங்க சொல்றாரு. ஒருவருக்காக சொல்லுவீங்க. இதை நீங்கள் உணரணும். அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு அழகான வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க. மறுபடியும் வீட்டில் இருக்காங்க, வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வீடும் வாக்குத்தத்தம். உங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாகிறீங்க. அவர் மரித்ததினால நீங்க நீதிமான்களாக்கப்படுறீங்க. இதை உடனடியாக பிரகாசமான மனக்கண்களை திறக்கும்படி ஒருவருக்காக ஒருவர் சொல்லுவீங்க. இன்னும் சொல்லப்படுகிறது, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம். வந்து பாருங்கள். கல்லறை மற்ற அநேக மகானுடைய கல்லறை இன்னும் அப்படியே மூடப்பட்டிருக்கிறது. இவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் வீட்டில் இருந்தார். சீக்கிரமாக போய் சொல்லுங்க. ஏன்னா மிக முக்கியமான நிகழ்வுங்க, வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. சீக்கிரமாக போய் சொல்லுங்க. அவங்க டிஸ்கரேஜா இருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க, உள்ள உட்கார்ந்துருக்காங்க. சிறுகளை பார்த்து போய் சொல்லுங்க. என்கரேஜான வார்த்தைகளை சொல்லுங்க. அந்த சாட்சிகளாக இவங்க மாறினாங்க, பிறகு சிறுகளும் மாறினாங்க. ஏன்னா இது உடனே நிறைவேற்றப்படணும். 2 முறை சொல்லுறாரு, 2 முறை சொல்லுறாரு. முதல் சந்திப்பு நடந்தது பாருங்க. அந்த ஸ்திரீகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. 9ஆவது வசனத்தை பாருங்க, 29. ரொம்ப அருமையான காரியம், ரொம்ப அருமையான காரியம். ஈஸ்டர் பண்டிகை பார்க்கிறவர்களை முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிறோம். உள்ளே இருக்கிறோம், வெளியே இருக்கிறோம், யாருமாக சொல்ல இருக்கிறோம். ஒருவருக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆண்டவரே சொன்னார், வாங்க வாங்க அப்படி சொன்னபடி என்ன தெரியுமா? ஆராதிச்சார். இந்த வசனத்தை முடியுங்க. அவர்கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை ஆராதிச்சாங்க, அவரை பணிந்து கொண்டாங்க. ஆராதிக்க வந்தீங்க, சரியான ஒன்று நீங்க செஞ்சுட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆனால் மறுபடியும் சொல்ற, நீங்க உடனே போங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஆராதிச்ச உடனே என்ன சொன்னாரு? அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அப்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க வாங்க. அவர் சொல்றாரு, அவரை கிரீட் பண்றாரு, வாழ்த்துகிறார். அவங்க உடனே தொழுது கொண்டாங்க. இந்த காலையில தொழுது வந்திருக்கீங்க, இந்த காலையில அவங்க ஆராய்ச்சி வந்திருக்கீங்க, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க. உள்ள அவரோட இருக்கிறது. எங்க வீட்டுல இருந்து பரவாயில்ல, சில பொருட்களோட வந்திருக்கீங்க. அங்கேயே அவரோட கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க வந்து கேட்டு கொண்டிருக்கீங்க, ஆண்டவரே இந்த நாள் செய்யுங்க, எனக்கு சொல்லுங்க. சரி, ஆண்டவர் வாழ்கிறார், வாழ்த்துக்கிறாங்க. அதை உடனே ஆரம்பிச்சாங்க, கழுவி அவரே பணிந்து கொண்டாங்க. அங்கேயே ஆரம்பிச்சு
தெரியாது. அதனால அவர் அதை படிக்கிறாங்க. இந்த இடத்துல ரோட்ல வாழ்க என்று சொன்னவுடன் உடனே அவர் கல்வி படித்து கொண்டாங்க, ஆராதிச்சாங்க. முதல் ஆராதனை ஈஸ்டர் நாளுக்கு அவங்கதான் பெண்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்லுங்க, மறுபடியும் என்ன தூதர்கள் கட்டி கொடுக்காங்க, போய் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாமும் சொல்லுவோம். பிறகு வீட்டுல பார்த்தது மறைப்பதற்கான முயற்சி நடந்தது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கான முயற்சி நடந்தது. மத்தியில் இதை எழுதும்போதே 80வது வருஷம் கீழே எழுதிட்டாரு இத மத்திய புத்தகத்தை. அப்படின்னா சொல்றாரு, இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தமா இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சொல்ற உண்மை, நான் பேசுற உண்மை உங்க வீட்டு வாசலை தாண்டி இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசுற உண்மை நம்ம வீட்டு வாசலை தாண்டி இருக்காரு. ஆனா நீங்க ஏதாவது ஒரு பொய் இருக்கு, பொய் அதுக்குள்ள அந்த ஊரெல்லாம் சொல்லி வந்து உங்ககிட்ட நீங்க உண்மையை வெளியே சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது உண்மையா இது உண்மையா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. உண்மை வாசலை விட்டு வெளியே இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி அதை பத்தி பொய் அப்படியே வதந்தியா மாறி அந்த சமூகத்துக்குள்ள சபைக்குள்ள எல்லாரும் போய் திரும்பி வந்து நம்மளே வந்து எட்டி பார்ப்போம். ஆனா நான் சொல்றது உண்மையா இது உண்மையா, அதுதான் பொய் உள்ள அதிகாரம். ஏன்னா அவங்க உலகத்துல அதிகாரியா இருக்கிறான். அநேகர் அப்படி பொய்யில மூடப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த உண்மை வெளியே வாசலுக்குள்ள வரல, கல்லறை விட்டு வெளியே எங்கும் போகல. அதுக்கு முன்னாடி பொய் அந்த தேசத்துக்கு பயிற்சி போட்டு வரேன். இந்நாள் வரைக்கும் யூதருக்குள்ள இந்த பேச்சு பிரசித்தமாக இருக்கிறது. அது உண்மை, அது உண்மை. ஆனாலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுடையதாகும். உண்மையை நீங்க அறிவீங்க, அந்த உண்மை உங்களுடையதாகும். பொறுமையாக இருக்கணும், அதுக்கு பொறுமையாக இருக்கணும். இதனால் அவர் சொல்ல வருகிற செய்தி 3. அதில் ஒரு முக்கியமானது ஆசீர்வாதம் தான். கண்ணீரோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறாருங்க. அப்படி இல்லை, கண்ணீரோடு கூட இருந்த சம்பவம் நடந்தது. கண்ணீரோடு கூட இருந்த சம்பவம் என்ன? இந்த நாள் காலையில் நடந்த சம்பவம் தான். அந்த மகனை மரியாள் ஒரு அந்த இடத்துல கண்ணீரோடு கூட தேடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்க ஐயா இயேசு வைக்கிறதை பார்த்தீங்களா, நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க சீடர்களா வந்தாங்க, இவருடைய யாக்கோபும் பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இல்லை போயிட்டாங்க. ஆனா அந்த மரியாள் போகல. அதுதான் அன்பு. கண்ணீரோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் கண்ணீரோடு அந்த இடத்துல இருக்கிறார். ஐயா நீங்க பார்த்தீங்களா, ஐயா நீங்க பார்த்தீங்களா, தேடிக்கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அந்த கிரீம் அந்த அழுது கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைக்கு இந்த கிரேக்க பதத்திலே தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அதால முடியல. அந்த அன்பு ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்புதான் அதிகாலையிலே அவரை கொண்டு வந்தது. அழுது கொண்டே அவர் கண்ணீரோடு இருக்கிறார். ஆண்டவர் ஒரே பேர் சொல்லியிருக்கிறார், மரியாளே மரியாளே. நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலை அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? குடும்பத்தில் பலவித போராட்டத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது கீழே இருப்பவர்கள் மூலமாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதா? இது ஒரு கனவு கண்டுபிடிங்க, அது நடைபெறாமல் இருக்கிறதா? நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா மாறிட்டேன், ஆனா எனக்கு நடக்கலையே, இப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கவில்லையே, இதெல்லாம் இப்படிலாம் சொன்னாங்களே, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்களே, இதை கேட்டு நான் இதெல்லாம் நம்பி இருக்கிறேனே, நீ நம்பப்படிய வசனம் என்றெல்லாம் நான் நம்பி இருக்கிறேனே, வாக்குத்தத்தமா இருக்கிறதே, ஆண்டவருக்காக இவ்வளவு தூரம் இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த கவலைகள், எனக்கு ஏன் இந்த கண்ணீர்கள், எனக்கு ஏன் இந்த பாரம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஈஸ்டர் செய்தி முதலாவது முக்கியமான ஈஸ்டர் செய்தியாக நான் சொல்லுவது, கண்ணீரோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் சந்திக்க வருகிறார், உங்களை சந்திக்கிறார். கண்ணீரோடு கூட இருந்த அந்த மரியாதை ஆண்டவர் சந்தித்தார். அவங்க நினைச்சாங்க சீடர்கள், ஆமா இவர் ரோமரை வெல்லுவா, இவர்களை ஜெயிப்பா, நாம் எல்லாரும் வலது இடது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்போம், நாம் ஆளுகை செய்வோம், இவர் அழகாக நம்ம போஷிக்கிறாரு, அழகாக நமக்கு போதிக்கிறாரு, அழகாக நம்ம வழிநடத்துறாரு, எவ்வளவு திரளான கூட்டம் ஒசனா என்று சொல்லுது, அவர் ஜெயிக்க போறாரு நினைச்சிட்டு இருந்தா கொள்கதா பேட்ல வந்து பாடிட்டாங்க, ஈட்டியால ஊத்திட்டாங்க, வாழ
இதெல்லாம் அவரே ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நடைபெற வேண்டும். புரியாமல் இருக்கிற மனித நேரத்தில் கிறிஸ்தவத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் கண்ணீர் விடுவோம். சில நேரத்தில் அறியாமல் கண்ணீர் விடுவோம். இதை பாதையை அப்படினாங்க இயேசுவின் பாதை தான். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இதுதான். அது கண்ணீரின் பாதைதான். அது இடுக்கமான பாதைதான், விசாலமான பாதை அல்ல. சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் செல்கிற பாதைதான். இதை புரிந்து கொள்ளவில்லை சீடர்கள், அது ஸ்திரீகள், அது மற்றவர்கள். இவருடைய நாமும் இந்த நாளில் புரிந்து கொள்ளலாம். எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த கவலைகள், நான் இப்படியாக செழிப்பாக மாறுவேன். இந்த வகையில் எனக்கு இந்த ஆண்டவர் சொல்லபடி இதை வீடு கட்டப்படும், அல்லது கல்யாணம் நடக்கும், அல்லது சுபகாரியங்கள் நடக்கும், அல்லது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல தொழிலில் உயர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் நடக்கவில்லையே. இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார். மரியாதை என்று சொல்லல, உங்களே பேர் சொல்லி அழைக்கிறார். உங்களுடைய பேரை சொல்லுங்க. உங்களுடைய பேரை சொல்றாருனால கண்ணீரோடு இருக்கிறவங்களை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். மரியாதை என்றார், திரும்பி ரபூனி என்றார். அந்த கவலை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். வாழ்க என்றார். அவரை தொழுது கொள்வதற்காக அழுகே வேண்டாம். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர் கண்ணீரோடு இருக்கிறவங்களை சந்தித்து வருகிறார். கண்ணீரோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் சந்தித்து வருகிறார். இது ஈஸ்டரின் முக்கியமான செய்தி. இது ஈஸ்டரின் முக்கியமான ஒரு செய்திங்க. கண்ணீரோடு இருக்கிற நம்மையும் சந்திக்கிறார். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதா? நம்முடைய ஈரோ தலைவர்கள் ஜெயித்து விட்டார்கள், பொலிட்டிக்கல் லீடர் ஜெயித்து விட்டார்கள். நம்முடைய நாம் ரோம் அளவு வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற வேண்டிய தேசமோ, வெற்றி பெற வேண்டிய நாடோ, என்னுடைய சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கெல்லாம் நிறைவேற வேண்டும். அல்ல அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. அனுதினமும் இடுக்கமான வாசல்களால் போய் கொண்டிருக்கீங்க. அதனால இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா வர வேண்டியதுதான். வந்து கொண்டிருக்காங்க. அவையில் வந்து மாறியாவே உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர்கள் தனித்தனியா ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார்கள். அவருடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். முதலாவது விஷயம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள், யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தோடு இருக்கும் உன்னை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தோடு இருக்கிற உன்னை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்து பயத்தோடு இருக்கிற உன்னை சந்திக்கிறார். முதலாவது சொன்னேன், கண்ணீரோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறார். இப்பொழுது சொல்கிறேன், பயத்தோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறார். ஈஸ்டர் செய்தியை பாருங்க. அதில் வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அடிக்கடி சொல்றதுதான் பைபிள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே உலக ஆசீர்வாதம் இணைந்திருக்கிறது. இப்பொழுது பயத்தோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறார். பயத்தோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறார். யூதருக்கு பயந்தார், கூட்டிக் கொண்டு உள்ள இருந்தார்கள். நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இவருடைய பலவிதமான சூழ்நிலையிலே பயந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு தரிசனமாகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நம்மோடு கூட தரிசனமாக இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய திரு நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். தைரியப்படுத்துகிறார். பயப்படாதீர்கள். அதான் சரி, பயப்படாதீர்கள். அப்படி செய்யுங்க. மறுபடியும் சொல்ல, பயப்படாதீர்கள். அதை துன்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் சந்திப்பார். மத்தியான நேரத்தில் பவுலை ஆண்டவர் சந்தித்தாரு. அவன் போய் இஸ்ரேல்ல பிடிக்கப்பட போறார். அந்த நேரத்தில் ஜெயிலிருக்கிறார். ஞான திருஷ்டி அடையாளி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை சந்திச்சார். துன்பமான வேளையில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். துன்பமான வேளையில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். சகோதரியும் சகோதரனும் சபையாரும் மோசடி விரதமாக முன்னிறுத்தவுடன் இவன் போய் அந்த முகமுக விடுகிறான். ஆசிரியர் விடாது என்பதாக மகிமையின் மேகம் வந்தது. ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திக்கிறார். இவர்களை இப்படிப்பட்ட விதமான பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். 2 நாளாக சம்பவம் 20வது அதிகாரம் 15வது வசனம்.
17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே. சரி, இவர்களுக்காக எழுதியிருக்க தேவரீர் எங்களை உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து துரத்திவிட வருகிறார்கள். அவர்களை எதிர்க்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்ய தெரியல. அம்மா கொண்டுட்டாங்க, கல்லறையில வச்சுட்டாங்க. வழக்கமா நீங்க ஆசரித்துக் கொண்டிருந்த பஸ்கா ஆசரிக்கல. ஏன்னா அவங்க கொண்டுட்டாங்க. இதுதான் பஸ்கா இருக்கு. வழக்கமா நீங்க ஒரு நாள் ஓய்வு தவற மாட்டீங்க. நீங்க கல்லறையில போட்டாங்க. அவர் கல்லறையில இருந்தாரு. அவர் பூமியில இருந்ததால் அவர் ஆசிரிக்காத ஓய்வு நாள் அது ஒண்ணுதான். அவர் நீங்க கல்லறையில் இருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்ய தெரியல. அவரை எதிர்க்க வரவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னும் தெரியவில்லை என்று முறையிட்ட பொழுது, யோசபாத் முறையிட்ட பொழுது பயப்படாமல் கலங்காமல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தானியேல் ஒருவேளை பயந்து கொண்டிருந்தான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒரு நேரத்தில் திரளான மீன் ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாக காண்பித்து கொடுத்தார். ராமநாதன் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே கிடையாது. இவரு சொன்ன உடனே இடத்துல போட்ட வலையை போட்ட இவ்வளவு கிடைச்சது. சீமோன் பேரு சொல்றான், அதுல நம்பிக்கைப்படையை சொல்றான், அவரை பார்த்து சொல்றான், இதை விட்டு போயிடும், இது பயப்படாதுன்னு சொல்றான். இவ்வளவு அற்புதம் செய்யுது. அந்த பயப்படாது, பயப்படாது. எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, ஆனாலும் பயப்படாதீர்கள். ஆவேசம் அப்படின்னு அழகான இடத்துல பயப்படாதீங்க. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை முழுவதும் அற்று போடப்படுது. ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றார், பயப்படாதே. நீ போய் ரோமர்களை சந்திக்கணும், ராயனை சந்திக்கணும். சிறுநா சபையை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாது. நீ படப்போட மாதிரி 10 நாள் பயப்படாதீங்க. இவளை நாளிலும் பயந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுந்த நாதர் பயத்தோடு இருக்கிறவங்களை சந்திக்கிறார். வியாபாரத்தை பற்றி, வியாதியை பற்றி, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து நாம் இப்படியாக சூழ்நிலைக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். உங்கள் நடுவே வருகிறார். கண்ணீரோடு இருக்கிறவங்களை சந்திக்கிறார், பயத்தோடு இருக்கிறவங்களை சந்திக்கிறார். கடைசியாக லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 21வது வசனம். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எம்மாவோட அனுபவம், அதாவது உயிர்த்தெழுந்த நாதர் நம்பிக்கை இழந்து போன உங்களை சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த நாதர் நம்பிக்கை இழந்து போன உங்களை சந்திக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் நினைச்சிட்டு இருந்தோம், எங்களை காப்பாற்றுவார் நினைச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த வகையில வேலை கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த வகையில சுபகாரியம் நடக்கும் நினைத்துக் கொண்டிருந்தோம், இந்த வகையில பிள்ளைகள் உயர்த்தப்பட்டு நினைத்துக் கொண்டிருந்தோம், இந்த வகையில மீட்டு ரட்சிப்பார் நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்படி நடந்துவிட்டது. இது உங்களுக்கு தெரியாதா? இது உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் நடந்ததை அறியாமல் இருக்கிறீரா? அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டு இருந்தார். நம்பிக்கை இழந்த சூழ்நிலை நமக்கு எம்மாவும் அனுபவம் உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருக்கிறீர்களா? இந்த ஈஸ்டர் பண்டிகை நாள், உயிர்த்தெழுந்த நாள் உங்களை சந்திக்கிறார், உங்களை சந்திக்கிறார். துக்க முகமாக இருந்தார், துக்க முகமாக கொண்டிருக்கீங்களா? துக்க முகமாக கொண்டிருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறார். நம்பிக்கை இழந்து கூட உங்களை சந்திக்கிறார். நம்பிக்கை இழந்து கூட உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். நம்பிக்கை இழந்து கூட சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை தைரியம் கொடுக்கிறார், உங்களை சந்திக்கிறார். உங்களுடைய சங்கீதம் 27 பார்த்தீங்கன்னா தாவீதுடைய சூழ்நிலை முற்றிலுமாக மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இருக்கு, ஆபத்துல இருக்கு. 5வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது ஏன்னா தாவீது நடக்கிற கூடாரம் இருந்துச்சு டெம்பிள் ஆலயங்கள். அதனால அவர் சொல்றார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மலைகளை விழித்து வைத்து என்னை அவர் காப்பாற்றுவார். என்னை கண்களை மேல் உயர்த்துவார், என்னை கண்களை மேல் உயர்த்துவார், என்னை கண்களை மேல் உயர்த்துவார்.
இன்னும் சொல்கிறார், என்னை தொடர்கிறவருடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீவினால் நான் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா தீங்கையும் விலக்கி காத்துக் கொள்கிறார். நம்பிக்கை இழந்து போன சூழல் இருக்கிறீர்களா? துக்கமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை சந்திக்க இயேசு கிறிஸ்து வருகிறார். லூக்கா 27:24 அதிகாரத்தின் நற்செய்தி. சொல்லிய வசனம் உங்களுக்காக நமக்கான செய்தி. காலம் நீராகிவிட்டது. இதிலிருந்து சுகம் கிடைக்கும். நம்பிக்கை இழந்து போனவே துக்க முகத்தோடு இருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்து போன சூழல் இருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்தால் உங்களை சந்திக்கிறார். காரியங்களை பார்த்தோம், ஆச்சரியமான சம்பவங்களை பார்த்தோம், உடனே சொல்ல வேண்டும் என்ற ஆலோசனையை பார்த்தோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களை சந்திக்கிறார், பயத்தோடு இருக்கிறவர்களை அவர் சந்திக்கிறார், நம்பிக்கை இழந்து போனவர்களை அவர் சந்திக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக.